Dear students, plus 2 chemistry second volume biomolecules topic சில interior 2 marks 3 marks இருக்கு. அதுல ஒன்று கொஸ்டின் தான் mutar rotation. What is mutar rotation அப்படின்னு கேட்கலாம். இப்போ குளுக்கோஸ்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு பைரனோஸ் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது ஆனோமர்ஸ், அதாவது ஒன்று ஆல்ஃபா டி குளுக்கோஸ், இன்னொன்று பீட்டா டி குளுக்கோஸ். ஆல்ஃபா டி குளுக்கோஸுக்கு ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 112 டிகிரி. இதே பீட்டா டி குளுக்கோஸுக்கு ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வந்து 18.7 டிகிரி. இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தீஸ் சுகர்ஸ், ஒன்று ஆல்ஃபாவோ இல்லை பீட்டாவோ, இதை வந்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிங்கன்னா இன்டர்கன்வெக்ஷன் நடக்கும். ஆல்ஃபா வந்து பீட்டாவாக மாறும், பீட்டா வந்து ஆல்ஃபாவாக மாறும். அதுக்கு நடுவில் ஆல்ஃபா ஓப்பன் செயினா மாதிரி பீட்டாவாக மாறும், பீட்டா ஓப்பன் செயினா மாதிரி ஆல்ஃபாவாக மாறும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும். அப்போ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆல்ஃபாவோட 112 டிகிரி குறைஞ்சி இல்லை பீட்டாவோட 18.7 டிகிரி அதிகரித்து கான்ஸ்டண்ட்டாக 53 + 53 டிகிரியாக இருக்கும். இந்த ஃபினாமினான் தான் திஸ் இஸ் கால்ட் மியூட்டார் ரொட்டேஷன் அப்படின்னு பேர். இப்போ உங்களுக்கு புரியுதா? மியூட்டார் ரொட்டேஷன் என்னன்னு தெரியுதா? ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் பியூர் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் 112 டிகிரி, ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் பியூர் ஆல்ஃபா பீட்டா டி குளுக்கோஸ் வந்து 18.7 டிகிரி. பியூர் form of any one of these sugars dissolved in water, slow interconversions of alpha D glucose and beta D glucose via open chain forms occurs until equilibrium is established, giving a constant specific rotations of +53 degree. This phenomenon is called என்னது? Mutar rotation அப்படிங்கிறது பேர். சரிங்களா? இப்போ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2 marks எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனோமர்ஸு, எபிமர்ஸு, எபிமரிசேஷன்ஸு, மியூட்டார் ரொட்டேஷனு, இந்த மாதிரி 2 marksலாம் நம்ம வந்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி 2 marksல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இன்டீரியர் 2 marks கண்டிப்பாக இந்த லெசனில், 3 marks கண்டிப்பாக இந்த லெசனில் கேட்பாங்க. சரிங்களா?